Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் டிராயிங் கான்செப்ட்ல வந்து நமக்கு as a design engineer நமக்கு டிசைன் இன்ஜினியரிங்ல வந்து என்னென்ன நாலேஜ் இருக்கணும், இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் வந்து என்னென்ன மெயின்டைன் பண்றாங்க, இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து என்னென்ன ரூல்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, பிரிண்ட் அவுட் எப்படி இருக்கு, லே அவுட் டிராயிங் ஷீட் சைஸ் எப்படி இருக்கு, டைமென்ஷன் ஷேப்ஸ் ஆஃப் டிராயிங் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதா பார்த்தோம்னா அந்த வகையில நேத்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம்னா அதுல வந்து எப்படி டெக்ஸ்ட் கொடுத்து டெக்ஸ்ட் ஹைட்ல எப்படி கொடுத்தது அந்த ஸ்பேஸ்ல எப்படி கொடுக்குறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னாக்கா பொசிஷன். இப்போ நம்ம வந்து டயக்ராம் பண்ணிட்டு உடனே நம்மளுக்கு வந்து பொசிஷன் அது வந்து டைமென்ஷன் எங்க பொசிஷன் பண்றதுன்னு தெரியல. அந்த பொசிஷன் எப்படி கரெக்ட் பொசிஷன்ல பண்றதுன்றது தான் நம்ம இந்த வீடியோ. பொசிஷன் லெட்டர் ஆஃப் இண்டிகேட்டிங் அதோட ஷேப் வந்து எந்த மாதிரி ஷேப்க்கு நம்ம எந்த மாதிரி வந்து நம்ம டெக்ஸ்ட் கொடுக்கறது, டைமென்ஷன்ஸ் எப்படி கொடுக்கறது, அது டைமென்ஷன் வந்து எந்த மாதிரி கரெக்ட் பொசிஷன்ல கொடுக்கறதுன்றதை நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து டைமென்ஷன் பார்க்கறதுக்கு போக முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் என்னதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இங்க தியரிட்டிக்கல்ல பார்த்து டைமென்ஷனிங் a drawing of an component is additional providing a complete shape description must also furnish information regarding a shape descriptions. They are provided through the distance between the surface, location, hole, nature of the surface finishing and types of material, etc. Is the expression of these features drawing is called a symbol and figure it is called a dimensioning. அதாவது டைமென்ஷனிங் எதை ரெப்ரசன்டேட் பண்றோம்னாக்கா இப்போ ஒரு ஷேப், அந்த ஷேப் வந்து சைஸ், அந்த என்ன ஷேப் இருக்குது அந்த ஷேப் சைஸ், அப்புறமா அது டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, அது சர்ஃபேஸ் லொகேஷன், அது ஹோல்ஸா இல்லை எந்த மாதிரி ஹோல்ஸ் எக்ஸ்ட்ரூடா இருக்குதா இல்லை ஃபிளாட் சர்ஃபேஸ் வேணுமா, அது திக்னஸ் இருக்குதா, அப்புறமா வந்துட்டு அது எந்த டைப் மெட்டீரியல் எப்படி ஃபினிஷிங் கொடுக்கணும்ன்றத வந்து எல்லாத்தையும் நம்ம டைமென்ஷனிங்கிறத வந்து அதை வந்து எப்படி ரெப்ரசன்டேட் பண்ண போறோம்னாக்கா இந்த ஃபியூச்சர் ஆஃப் லைன், சிம்பிள் அண்ட் figures is called as a dimensioning. ஓகேங்களா, இப்போ நம்ம இது வந்து இப்போ நான் ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன்னாக்கா அந்த சர்க்கிள் வந்து எவ்வளோ, அந்த சர்க்கிள்ன்றது எனக்கு தெரிஞ்சு அது ரவுண்ட் ஷேப். ஓகேங்களா, அது வந்து டயாவா இல்லை ரேடியஸா, அது வந்து எங்கே பொசிஷனாக இருக்கணும், எவ்வளோ எம்எம்க்கு திக்னஸ் கொடுக்கணும், இல்லை எக்ஸ்ட்ரூட் எவ்வளோ எம்எம் பண்ணணும், இல்லை எக்ஸ்ட்ராக்ட் எவ்வளோ எம்எம் பண்ணணும் அன்றதெல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதை நான் பண்ணணும், இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுன்றதெல்லாம் வந்து அதுதான் டைமென்ஷனில் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம ஓகே அண்ட் தென் இப்போ நம்ம நீங்க பார்க்க போறது இந்த டைமென்ஷன்ஸ் வந்துட்டு இப்போ எங்க கீழே வந்து நம்மளுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் நம்ம வந்து இப்போ ரெப்ரசென்டேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம இது பார்க்க போறது வந்து இந்த டயக்ராம் வந்து நம்மளுக்கு இங்க கொஞ்சம் நோட் பாயிண்ட்ன்றது வந்து பிரின்சிபல் ஆஃப் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பார்ட் இது வந்து இப்போ இந்த பார்ட் பேர் என்னன்னாக்கா ஷெல்லுன்ட்டு சொல்லுவோம், நம்ம சொல்றோம் இந்த பார்ட் பேரு. ஓகேங்களா, இதுல வந்து நமக்கு மெயினா வந்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்து ஆஸ் 6 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து இந்த மெயினிங் இருக்குது. இந்த 6 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 6 பாயிண்ட் வந்து நம்ம இப்போ இதெல்லாம் எதை டைமென்ஷன்ஸ் கொடுக்குறதாங்க இந்த 6 பாயிண்ட் வந்து நம்ம வந்து மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வந்து டைமென்ஷன் கொடுக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து எந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ல கொடுக்கணும், சிம்பிள்ஸ் அன்றது கொடுக்கணும். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல கொடுக்கணுமான்றது வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறோம். இப்போ இவங்க வந்து இதை என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ரெடி இது கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டயக்ராம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா எந்தெந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அதை எந்த வியூல கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது வந்து நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிறது வந்து இது வந்து டாப் வியூ நம்ம ரெப்ரசென்ட் ஆகுது. வந்து இது டாப் வியூ அண்ட் இது வந்து இது டாப் வியூ அண்ட் இது நம்ம பார்க்க போறது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஓகேங்களா, இப்போ இது வந்து பேசிக் டைமென்ஷன்ஸ் நம்மள வந்து ரீடிங்ஸ் அப்புறமா பார்க்கலாம் இது எப்படி ரீட் பண்றது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த 6 பிரின்சிபல் டைமென்ஷன் பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து ஆல் டைமென்ஷன் இன்ஃபர்மேஷன் necessary to describe components clearly completely shall written by a drawing. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா இப்போ அந்த ஷெல் காம்போனன்ட்ஸ்ல என்னென்ன டயக்ராம் ஃபுல் சர்க்கிள், ஹோல்டு, எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்காங்க, அந்த ஹைட், ஓவரால் ஹைட், இது எக்ஸ்ட்ரூட் ஹைட், திக்னஸ் ஆஃப் மெட்டீரியல், அந்த என்னென்ன ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இருக்குது, டயா எவ்வளோ, ரேடியஸ் எங்க இருக்கு, இங்க வந்து இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அன்றதை ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துடணும் அன்றதை ஃபர்ஸ்ட் எல்லாம் ரெப்ரசென்டேட் ஆகுது. அண்ட் தென் ஈச் ஃபீச்சர் ஆஃப் ஷெல் டைமென்ஷனலிங் ஒன்லி அ டிராயிங் டைமென்ஷனலி மார்க்கடிங் வியூ நாட் டு பி ரிட்டீட்டட் இன் ஆரோ. அதாவது இப்போ வந்து நான் இது ஓவரால் ஹைட் வந்து இப்போ எனக்கு வந்து இது லென்த் வந்து எனக்கு 120 mm இருக்குதா. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னாக்கா இதே வந்துட்டு நான் இங்க மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இப்போ இங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க வந்து திருப்பி இங்க வந்துட்டு நான் 120 நான் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்க, இப்போ நான் வந்து இங்க 120 இங்க மென்ஷன் பண்ணிட்டேன். அதே இந்த பொசிஷன் வந்து இந்த பொசிஷனுக்கு தான் நான் வந்து இப்போ இங்க கொடுத்துருக்கிறேன் பாருங்க ஓவரால் 90. அதே நான் திருப்பி வந்துட்டு நான் இங்கேயும் 120 கொடுத்து இங்கேயும் 120 கொடுக்க கூடாதுன்றது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றது இந்த செகண்ட் பாயிண்ட் நம்ம சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட்ல எது ரெப்ரசென்ட் ஆகுதுன்னா ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னாக்கா டைமென்ஷனல் ஷுட் பி பிளேஸ்ட் வியூ வேர் த ஷேப் இஸ் பெஸ்ட் சீன். அதாவது இப்போ நம்ம இந்த வந்து டைமென்ஷன்ஸ் நம்ம இங்க கொடுக்குறோம் தெரியுமா, இந்த கொடுக்கறதுல வந்துட்டு நம்மளுக்கு
ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே டைமென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டைமென்ஷன்ஸ் நம்ம எதாவது கொடுக்க போகிறது 45 120 அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம கொடுக்கறது வந்து எந்த பொசிஷனில் அந்த பிளேஸ் வச்சப்ப அந்த டைமென்ஷன் ஈஸியாக நான் ரீட் பண்ண முடியும் அன்றதை நம்ம மெயின் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த 54 எடுத்துகிட்டு போய் நான் இந்த பக்கம் கீழே வந்து நான் இந்த 54 இருக்கு இல்லையா, இந்த 54 நான் வந்துட்டு இங்கே கொடுத்தேனாக்கா எனக்கு வந்து அது பிளேஸ் பெஸ்ட் ஆகுமா, 54ன்றது வந்து இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணலாமா. ஓகே, அதே நீங்கள் வந்துட்டு நான் R54 கொடுத்தனாக்கா அது வந்து பார்க்கறது நல்லா இருக்கும். அதுதான் நம்ம இது வந்து பெஸ்ட் சீன், அதாவது அது வந்து எப்படி எக்ஸ்ட்ரூட் 12 mm எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்குது அந்த போர்ஷன் வந்து நான் இப்போ இந்த ஆங்கிள் கொடுத்துருக்க ஒர்க் அவுட் ஆகி இங்கே வந்து பக்கம் கொடுத்தோம்னாக்கா ரீட் பண்ண ஆகுமா அன்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பெஸ்ட் சீன் அந்த பக்கம், அதாவது அந்த இப்போ போர்ஷன் இப்போ 54 டயா சர்க்கிள் இருக்குதுனாக்கா அதிர்ந்து வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் ஒரு 5 to 10 mm மேலே கொடுத்து எப்படி கொடுத்தாக்கா அந்த ரீடிங்ஸ் இப்போ எனக்கு அந்த சர்க்கிள் வந்தாக்கா டக்குன்னு எனக்கு அது ரீடிங்ஸ் பார்க்கறதுக்கு ஆகும் அன்றது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம வந்து ரீடிங்ஸ் கொடுக்கணுன்றது வந்து தேர்ட் பாயிண்ட்ல மென்ஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா, அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஆஸ் பர் பாசிபிள் டைமென்ஷன் ஷுட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் 1 யூனிட் அண்ட் தென் மில்லிமீட்டர் ஷுட் கிவன் இன் த யூனிட் சிம்பிள். அதாவது நம்ம இப்போ என்ன ஒரு டைமென்ஷன் கொடுக்குறதா இருந்தாக்கா அது ஒன்று எம்எம்ல இருக்கணும், ஆனால் அந்த எம்எம்ன்றது வந்துட்டு சிம்பிள் ரெப்ரசென்டேட் பண்ணுன்றதை வந்து இந்த ஃபோர்த் பாயிண்ட்ல சொல்றாங்க. ஓகேங்களா, அது எம்எம்எல்ன்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன்னாக்கா எனக்கு வந்து இந்த பாயிண்ட் ஃபுல்லு எனக்கு வந்து நான் 54 mm 40 20 12 mm 120 mm அன்றது வந்து ஃபுல்லு ரெப்ரசென்டட் ஆகிட்டு லாஸ்ட்டில் நம்மளுக்கு இங்கே வந்து இந்த நோட் கொடுக்கணும். ஓகேங்களா, டைமென்ஷன் இன் மில்லிமீட்டர் யூனிட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது நான் வந்து இங்கே கொடுத்துருக்கிற எல்லா டயக்ராமும் வந்து எம்எம்ல தான் இருக்குது, இன்ச்சஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்காதீங்கன்றது வந்து டைரக்ட் 90 அப்போ ஒரு வாட்டியே வந்தீங்க 90 mm 45 mm ரேடியஸ் 12 mm அன்றது வந்து இண்டிகேட் பண்றதுக்கு பதில் நான் இங்க வந்து டயக்ராம் எல்லாம் பொசிஷன்ஸ் எல்லாம் வரும், அதுக்கு எவ்வளவு எம்எம்ன்றது ஒரு டைமென்ஷன்ஸ் கொடுத்து நான் நியூமெரிக்கல்ஸ்ல and then கீழே வந்துட்டு நோட்ன்றதை கொடுத்துட்டு ஆல் த டைமென்ஷன்ஸ் இன் ஆர் இன் எம்எம், ஆல் டைமென்ஷன் ஆர் இன் எம்எம் ஆர் எல்ஸ் நமக்கு வந்து டைமென்ஷன் இன் மில்லிமீட்டர் யூனிட்ஸ் இன் மெஷர்மெண்ட்ஸ் அன்றதை வந்து நம்ம இப்படி இண்டிகேட் பண்ணிக்கணுன்றதை நம்ம வந்து ஃபோர்த் பாயிண்ட்ல சொல்றாங்க. as far as இப்போ நம்ம வந்து ஃபிஃப்த் பாயிண்ட் பார்க்கலாம். as far as possible dimension should be placed in outside of the view. அதாவது இவங்க என்ன சொல்ற வராங்கனாக்கா இப்போ நம்ம ஒரு டைமென்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம அந்த வியூக்கு வெளியே தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஓவரால் 8 வந்து எனக்கு 40 mm இருக்குது, இந்த 40 mm நான் வந்துட்டு இங்கே வந்து கொடுக்கறதுக்காம எனக்கு வந்து இப்போ நான் இங்கே வந்து 40 mm அன்றதை வந்து இண்டிகேட் பண்ண முடியுமா, அப்படி அது ராங் பொசிஷன் ஆகிடுது. ஆனால் இங்கே 12 mm இருக்கு, அந்த நான் 12 mm வந்துட்டு இங்கே வந்து இங்கே ஏரோ கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து நான் 12 mm ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா, அதுதான் வந்து அந்த வியூக்கு வந்து ஆப்போசிட் வெளியே வந்து அந்த சைடு ஆஃப் தி வியூவில் வந்து நம்ம கொடுக்கணும் அன்றதை வந்து நம்மளுக்கு ஃபிஃப்த் பாயிண்ட் ரெப்ரசென்ட் ஆகுது. சிக்ஸ்த் பாயிண்ட்ல என்ன இருக்குதுன்னா டைமென்ஷன் ஷுட் பி டேக்கன் ஃப்ரம் அ பாசிபிள் அவுட்லைன் ரேதர் ஃப்ரம் தி ஹிடன். அதாவது என்ன இது ரெப்ரசென்டட் ஆகுதுனாக்கா அதுல வந்து இப்போ சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன மெஷர் பண்ணிக்கிறாங்கக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ இந்த சர்க்கிள்ஸ் இருக்குங்களா, இந்த சர்க்கிள்ஸ் வந்து எனக்கு வந்து விசிபிள் அந்த லைக் சென்டர் பாயிண்ட் ஆகட்டும் இல்லை ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எது ரெப்ரசென்டேட் ஆகட்டும்ன்றது வந்து டைரெக்டாக கொடுக்காம கொஞ்சம் வந்து பாயிண்ட் ஹிடன் லைன்ஸ் கொடுக்காம டைரெக்டாக வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக டாட் பண்ணி ஒரு ஹிடன் லைன்ஸ் டாட்டட் லைட் டாட் கண்டினியூஸ் லைன்ஸ்ன்றது வந்து டைப்ஸ் ஆஃப் லைன் இண்டிகேட் பண்ணிருக்கு. அந்த டைப்ஸ் ஆஃப் லைன்ன்றது வந்துட்டு அது எதுக்கு ரெப்ரசென்டேட் பண்ணுன்றதுக்குள்ள அது எக்ஸ்பிளைன் பண்ணி அது பார்க்காதவங்க ஒரு வாட்டி போய் செக் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, எனக்கு மேலே காட்டில் ஒரு வாட்டி அது ட்ராயிங்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இந்த 6 பாயிண்ட் நம்ம வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கனாக்கா டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அது போர்ஷன்ல தான் கொடுக்கணும் கரெக்டாக. இப்போ எனக்கு அந்த ரீடிங் இப்போ எனக்கு டயா 54ன்ற இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிளுக்கு மேலே ஆப்போசிட் டைரக்ஷன் அந்த பர்ஃபெக்டான வியூல தான் நான் கொடுக்கணும். அந்த செகண்ட் பாயிண்ட்ல என்ன ரெப்ரசென்ட் ஆகுதுனாக்கா ஆல் த டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம்ன்றதை வந்து மென்ஷன் பண்ணும். அந்த தேர்ட் பாயிண்ட் எது ரெப்ரசென்ட் ஆகுதுனாக்கா இப்போ அந்த வியூ வந்து அந்த சென்டர்ல உள்ள கொடுக்கக்கூடாது, அப்பார்ட்மெண்ட் வியூ அந்த ஃபுல் டயக்ராம் கம்ப்ளீட் ஆகிட்டோன்னே அந்த வியூ வந்துட்டு நான் வெளியே தான் கொடுக்க வேண்டியது ரெப்ரசென்ட் ஆகுது. அந்த டைமென்ஷன்ஸ்ல வந்து நான் நோட் பண்ண வேண்டியது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆங்கிள், அந்த நான் வந்து எந்த மாதிரி ஆங்கிள் நான் கொடுக்குறேன், எந்த செக்ஷன் வியூ எது காமிக்கணும், ஹிடன் லைன்ஸ் எது காமிக்கணும், அந்த இது வியூ போர்ஷன் மார்க்கெட் போர்ஷன் அந்த எப்படி காமிக்கணும், அந்த அதில் வந்து டீடைல்டு வியூ எப்படி கொடுக்கணுன்றதை வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் பண்ணுறப்போ மட்டும் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது எந்த மாதிரி டைமென்ஷன்ன்றது நம்ம AutoCADல வந்துட்டு நம்ம 2020 வருஷன் பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம அது மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு AutoCAD ஃபுல் கம்ப்ளீட் டீடைல்ஸ், பேசிக் டூ ட்ரா டூல்ஸ், அப்புறம் மாடிஃபிகேஷன் கீஸ், கண்ட்ரோல் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், அப்புறம் எப்படி ட்ராப் பண்ணுறது, ஐசோமெட்ரிக் வியூ எனக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆங்கிள் என்ன எப்படி இண்டிகேட் பண்ணுறதுன்றது வந்து AutoCAD 2021 வருஷன் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் ஒரு வாட்டி போட்டிருக்கேன், ஒரு வாட்டி
செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதாகிட்டு ஒன்று நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் வந்துட்டு கூட நம்ம இது வந்து இது ஒரு பார்ட் ஆட்ட ஒன்று நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது எப்படி கொடுக்கும் சாயங்காலன்றதுனால ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு எப்படி நம்ம வந்து ஒரு டயக்ராமுக்கு வந்து நம்ம வந்து எம்எம்ல வந்து டைமென்ஷன் எப்படி ப்ரெசென்டேட் பண்ணுறது, டைமென்ஷன் வந்து எப்படி ரெப்ரசென்டேட் பண்ணுறது, எந்த மாதிரி வியூவில் கொடுக்கணும், கரெக்ட் பொசிஷன் எப்படி, ராங் பொசிஷன். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சாம்பிள்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அந்த சாம்பிள்ஸில் வந்து கரெக்ட் பொசிஷன் இன்கரெக்ட் பொசிஷன்ன்றது ரெண்டு நான் கொஞ்சம் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி பொசிஷனை கொடுக்கணுன்றது வந்து அதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் பாயிண்ட் வரும் ஓகேங்களா. ஓகே, இதுதான் அந்த வந்து நான் பண்ண இந்த டயக்ராம். ஓகே, இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னாக்கா ஒரு சிம்பிள் ஆஃப் என்ன ஷேப் பேஸ்டு ஒரு சிம்பிள் ஷேப் எடுத்துக்கோ. அந்த ஷேப் இது வந்துட்டு நம்ம எந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம்ன்றது வந்து ரெப்ரசென்டேட். இப்போ பாருங்களேன், இதில் வந்துட்டு நான் வந்து இந்த பொசிஷன் வந்து கரெக்டான பொசிஷன். இதில் வந்து நான் எல்லா டைமென்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன். இது வந்து 26 ஹைட்டு ஓவரால், இந்த சென்டர் பாயிண்ட் இந்த சர்க்கிள்க்கு எனக்கு 35 இருக்கணும், 30 இயர்ஸ் ரேடியஸ் வந்து எனக்கு 30 இருக்கணும், இந்த லென்த் பாயிண்ட் எனக்கு வந்து 13 இருக்கணும்ன்றதை வந்து எல்லாம் ட்ரை பண்ணிடுறேன். அதே எனக்கு வந்துட்டு இது எனக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் ஃப்ரண்ட் வியூவில் இருக்குது. இதே வந்துட்டு எனக்கு சைடு வியூவில் எனக்கு இந்த போர்ஷன் இருக்குது. இந்த சைடு வியூவில் வந்துட்டு எனக்கு அந்த டைமென்ஷனில் வந்து எனக்கு வந்து வியூ தெரியாது. ஏன்னாக்கா இந்த வரைக்கும் இதில் வந்து 10 mm இருக்கும். ஓவரால் இங்கே எனக்கு ஒரு 35 இருக்குது. 35லேருந்து இன்னொரு 35 என்னது சர்க்கிளாக எனக்கு இது பார்க்கறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக ஷேப் என்னன்றதை இண்டிகேட் ஆகுது. இல்லை எனக்கு பார்த்து பெஞ்ச் வைஸ் மாதிரி எனக்கு இது இண்டிகேட் ஆகுது. இதில் பார்த்துக்க எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ரெக்டாங்கிள் வந்துட்டு எனக்கு வந்து மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அது ரெக்டாங்கிள் எனக்கு டயர் 30 இருக்குது. அதே அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.05 இண்டிகேட்டர் இருக்குது. நம்மளுக்கு ஜிடிஎன்டி தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த ரீடிங்ஸ் பண்ணுறதுக்கு தெரியும். அது ஜிடிஎன்டி ப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு ஜிடிஎன்டி ஷீட்ஸ் இது தெரியாமல் இருக்கும். அதில் வந்து இது எப்படி ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன இண்டிகேட்டர் இருக்குது இண்டிகேட் ஆகுது ஓகேங்களா. அதுதான் சொல்கிறது. இந்த மாதிரி போர்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து என்னென்ன டைமென்ஷன்ஸ் கொடுக்க முடியுமோ அவங்களால எல்லா டைமென்ஷன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் சைடில் வந்துட்டு நம்ம எந்த ஹோலோ இல்லை டெப்த்து என்ன கரண்ட் கவுண்டர் போரோலோ கவுண்டர் சிங்கோல் என்ன கொடுத்தோம்னாக்கா அதை வந்து சைடில் வீடியோ கொடுத்து ரெப்ரசென்டேட் பண்ணி அதில் அந்த சிம்பிள் போட்டு கவுண்டர் போர் கவுண்டர் சிங்கன்றது போட்டு டெப்த் எவ்வளோ டயா எவ்வளோன்றதெல்லாம் வந்து அதில் மென்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்ட் போர்ஷனில் வந்து டயக்ராம் கொடுக்குறது. நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் இது ஒரு ரெக்டாங்கிள் ஒரு பாக்ஸ் இருக்குது. ரெக்டாங்கிளில் வந்து எனக்கு ஒரு 50x50 இருக்குது, 50x40 இருக்குது. அந்த சர்க்கிள் நடுவில் எனக்கு வந்து 20 mm சர்க்கிள் இண்டிகேட்டர் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னாக்கா பொசிஷன் ஆஃப் தி டைமென்ஷன். எனக்கு வந்து நம்ம செகண்ட் பாயிண்ட்ல பார்த்தோம் தெரியுங்களா. இப்போ எனக்கு டைமென்ஷன் ஃபுல்லாக எனக்கு வரக்கூடாது, எதாவது இருந்தாலும் டைமென்ஷன் வெளியே தான் வரணும். எனக்கு இந்த பொசிஷன் எனக்கு அதே டைமென்ஷன் அது இருக்குது. பட் ஆனாக்கா இங்கே பாருங்க எனக்கு இதில் வந்து எனக்கு எவ்வளோ மிஸ்டேக் இருக்குன்றதை பார்க்கலாம். இதில் வந்துட்டு எனக்கு முதல் மிஸ்டேக் வந்து நான் டயக்ராம் ஃபுல்லாக ரெப்ரசென்டேட் பண்ணிக்கிறேன் 20 mm அது ஒரு மிஸ்டேக்காக இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு அந்த 20 மிஸ்டேக்காக இருக்குது ஓகேங்களா. இதுதான் கரெக்டாக இன்கரெக்ட் பொசிஷன். இப்போ நம்ம இந்த டயக்ராம் எல்லாம் ட்ரா பண்ணிட்டு அந்த அவுட் வியூவில் வந்துட்டு தான் நம்ம வந்து அது பொசிஷன் நமக்கு கரெக்டாக இன்கரெக்ட் இது பண்ண மாதிரி இருக்கிறது ஓகேங்களா. போய் பொசிஷன் நம்ம டைமென்ஷன் கொடுக்குறது வந்து ஆரோவில் இந்த மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து நம்ம பார்த்தது வந்து ஹிடன் லைன்ஸ். அதாவது வந்துட்டு இப்போ எனக்கு அந்த பாட்டுக்குள்ளே வந்துட்டு எனக்கு எந்த மெட்டீரியல் இருக்குது இல்லை வந்து அந்த பாட்டு எனக்கு வந்து ஃபில்லாக இருக்கணும்ன்றதை வந்துட்டு இல்லை இந்த பிளாக் எனக்கு வந்து ஃபுல் பிளாக்டாக இருக்கணும், இது மட்டும் தான் இந்த போர்ஷன் மட்டும் தான் எனக்கு ஃப்ரீயாக எனக்கு மூமெண்ட் லிக்விட் என்ன ஃப்ளோ ஆகும் அப்படின்றது ரெப்ரசென்ட் ஆகணும். ஆர்எல்ஸ் எனக்கு வந்து இந்த இதுக்குள்ளே வந்து எல்லாம் லிக்விட் ஃப்ளோ ஆகணும், இது எனக்கு வந்து பிளாக் ஆகணும்ன்றதை வந்து நம்ம ரெப்ரசென்டேட் பண்ணுறது வந்து ஹேச்சிங் பாயிண்ட்ல தேர்ட் பாயிண்ட்டை நம்ம இது வந்து படித்தோம். இது டைமென்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம எல்லாம் போர்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பட் இங்கே பாருங்களேன், இது வந்து ஹிடன் லைன்ஸ்லன்றது இருக்குது. இது ஹிடன் லைன்ஸ்ல இருக்கக்கூடாது, கண்டினியூஸ் லைன்ஸ்ல தான் இது வந்து ரெப்ரசென்டேட் ஆகணும். அதே எந்த போர்ஷனில் நம்ம இது ஹேச்சிங் பண்ணுறோன்றது மெயின். அந்த மெட்டீரியல் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து உள்ள லிக்விட் ஃப்ளோ ஆகிறதுக்கு இல்லை அந்த ஆயில் ஃப்ளோ வந்துட்டு கரெக்டாக ஆகிறதுக்கு இந்த ஸ்பேஸ் தான் இருக்குதா, அவருக்கு எந்த மெட்டீரியல் வச்சு நம்ம பிளாக் பண்ண போகிறோம், எந்த போர்ஷன் நம்ம பிளாக் பண்ண போகிறோன்றது வந்து அந்த ஹேச்சிங் போர்ஷனில் கூட நம்ம வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதில் வந்து ஒரு நோட் இருக்கு, நோ கேப் ஷுட் பி பிட்வீன் தி ஃபிகர் ஸ்டார்ட் வித் எக்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இப்போ நம்ம என்ன ஒரு டயக்ராம் எதுனா நம்ம பண்ண போகிறோம்னாக்கா இந்த மாதிரி எனக்கு வந்து ஹிடன் லைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது, கண்டினியூஸ் லைன் தான் இருக்கணும். அந்த வந்து ரெப்ரசென்டேட் ஆகுது. அண்ட் கிராசிங் சென்டர் லைன் ஷுட் பி லாங் டேஷ் லைன். இந்த மாதிரி கண்டினியூஸெல்லாம் இருக்கணும், லாங் டேஷ் லைன். இந்த மாதிரி ஷார்ட் கண்டினியூஸ் லைன் வந்து இருக்கக்கூடாதுன்றதை வந்து இதில் இண்டிகேட் ஆகுது 8 பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிற டைமென்ஷன்ஸ் லைன் வந்து இந்த போர்ஷன் ரெக்டாங்கல் போர்ஷன்ஸ் எனக்கு இருக்குது. அண்ட் தென் இது ஓவர் ஹைட் வந்து எனக்கு 52 இருக்குது. இந்த பாயிண்ட்க்கு 22. சர்க்கிள்ஸ் வந்து எனக்கு வந்து 24. ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து 24 இருக்கிறது வந்து நான் 22க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டயா 40 இருக்கிறது வந்து 52க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன் இந்த பாயிண்ட்ல. இந்த போர்ஷனில் வந்து நம்ம ரீடிங்ஸ் வந்து இது கரெக்டுன்ட்டு இது இன்கரெக்ட் எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதில் வந்து மிஸ்டேக் என்னன்னாக்கா இந்த டைமென்ஷனுக்கு நான் வந்து வெளியே கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா. இந்த பாருங்க, இந்த டைமென்ஷன்ஸ் வந்து நான்
போர்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த இதுலேயும் அவ்வளோதான், டைமென்ஷன் வந்து எனக்கு அப் போர்ஷனில் இருக்கணும். ஓகேங்களா. அண்ட் தென் இங்கே பாருங்கள், இது வந்துட்டு எனக்கு சென்டரில் இப்போ நம்ம டைமென்ஷன் ஆரோ கொடுக்குறதுனாக்கா அந்த ஆரோவில் வந்து நம்ம சென்டரில் தான் நம்ம வந்து இண்டிகேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து கிராஸு இப்போ லெஃப்ட்டில் ரைட்டில் அந்த மாதிரிலாம் வந்து அது கொடுக்கக்கூடாது. அந்த போர்ஷனுக்கு இப்போ இந்த லைன் இருக்குதுனாக்கா இந்த லைனில் வந்து சென்டரில் எனக்கு வந்து இந்த மாதிரி சென்டரில் இண்டிகேட் பண்ணணும். இந்த மாதிரி டாப் போர்ஷனில் வந்து எனக்கு வந்து இண்டிகேட் பண்ண முடியாது, இண்டிகேட் பண்ணக்கூடாது. இதுதான் ராங் போர்ஷன். கரெக்டாக இதில் வந்து ஆரோவில் வந்து சென்டரில் இருக்கணும். அண்ட் தென் அந்த ஆரோக்குள்ளே இருக்கணும், வெளியே போகக்கூடாது, அது ரெப்ரசென்டட் ஆகக்கூடாது. ஓகேங்களா. இந்த மாதிரி ஆரோ இருந்துச்சுனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நான் 22 இருக்கிறது 40 இருக்குது, 42 இருக்கிறது வந்து அது பக்கத்து வேறு எதாவது டைமென்ஷன் இருந்துச்சுனாப்போ அது இண்டிகேட். நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து இது எனக்கு ஒரு சர்க்கிள் ஒரு ட்ரா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என் சர்க்கிள் எனக்கு வந்து ரேடியஸ் 25 வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ரேடியஸ் 25 இண்டிகேட் ஆகிருக்கு. இதில் வந்து ஏன் கரெக்டு எது இன்கரெக்டுன்றதை வந்து நீங்கள் மிஸ்டேக் எதாவது கண்டுபிடிக்கிறதுக்காக பார்க்கலாமாங்க. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா வந்து இங்கே பாருங்கள், எனக்கு டாட்டட் டேஷ் ஆக்சுவலி இருக்குதா, அதே எனக்கு இங்கே வந்து எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து சர்க்கிள் ரவுண்டாக எனக்கு காமிக்குது. அண்ட் இதில் பாருங்கள் டேஷ் டாட் கண்டினியூஸ் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போர்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இது சர்க்கிள்ன்றது வந்து நமக்கு வந்து இல்லை க்ளீனாக இண்டிகேட் ஆகணும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. சர்க்கிளில் வந்துட்டு எனக்கு நடுவில் கேப் ப்ளஸ் சென்டர் போட்டு ஒரு டேஷ் கண்டினியூஸ் லைன் மட்டும் கொடுத்துருக்கு. இது வந்து டேஷ் டாட்டட் லைன் சென்டர் சென்டர் இண்டிகேட் ஆகிருக்கும். அதனால வந்துட்டு எனக்கு இந்த போர்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. சர்க்கிள்ஸ் நம்ம கொடுக்கும்போது மெயினாக வந்து இது இண்டிகேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம இது வந்து ஆரோஸில் வந்து இப்போ பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம், டைமென்ஷன்ஸ் எப்படி கொடுக்கணும்ன்றது இண்டிகேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து நான் அந்த கார்னர் போர்ஷன் இப்போ எனக்கு வந்து இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இந்த பாக்ஸ் கார்னர் போர்ஷன்லேருந்து இந்த கார்னர் போர்ஷன் எனக்கு ஒரு 30 mm இருக்குது இண்டிகேட் ஆகுது. அது சென்டரில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த லைன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி அது சென்டருக்குள்ளே எடுத்துன்னு வரேன். அதே இந்த இப்போ எனக்கு வந்து அது சின்னதாக இருந்துச்சு பாக்ஸுன்றதை வந்து என்ன பண்ண போகிறேன், ஆரோஸ் வந்து வெளியே இண்டிகேட் பண்ணி அதை டைமென்ஷன் உள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. 10 mm இருந்துச்சுனாக்கா லென்த்தை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஆரோ வெளியே கொடுத்து இந்த மாதிரி 10ன்றது கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஆரோ வெளியே வந்து நம்ம 10ன்றது எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இதில் வந்துட்டு நான் ஆர்கல் ஷேப் எனக்கு வந்து கண்டினியூஸாக ஜாயின் ஆகிட்டு இருந்துச்சுனாக்கா நான் என்ன பண்ண போகிறேன், கண்டினியூஸ் ஆங்கிள் லைனில் வந்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த ரெக்டாங்கிள் போர்ஷனில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அட் எ டைம் எனக்கு வந்து இந்த 30 டிகிரி, இந்த எனக்கு வந்து 20 mm, இந்த 30 mm, இந்த 20 mm இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஆரோஸ் சைஸ் வந்துட்டு எந்த பாயிண்ட்லேருந்து இருக்குது, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எனக்கு வந்து இப்போ 10 mm இண்டிகேட் ஆகணும். நம்ம இப்போ வந்து ஆரோ ஸ்பேஸில் வந்து நம்ம இது கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா ஒரு டைமென்ஷன்ஸ் எப்படி பண்ணணுன்றது மட்டும் தெரிஞ்சிருக்கு. இதை வந்து இப்போ நீங்கள் ஒரு டைமென்ஷன் கொடுக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணிக்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து